காக்கைகள் கூடி கலைவதைப் போல கூட்டுறவு சங்கங்கள் இருக்கக்கூடாது என்று அமைச்சர் ஏவாவேலு தெரிவித்துள்ளார். திருப்பத்தூரில் 71வது அனைத்திந்திய கூட்டுறவு வார விழா மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தமிழக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவாவேலு பங்கேற்று கூட்டுறவு நிறுவனங்களின் மூலம் 1063 பயனாளிகளுக்கு 9,32,00,000 ரூபாய் மதிப்பீட்டிலான கடன் உதவிகளை வழங்கினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், பொதுவாக காக்கைகள் ஒன்று கூடியிருப்பதை பங்கிட்டு உண்டு சென்றுவிடும். அதை மேற்கோள் காட்டி காக்கைகள் கூடி கலைவதைப் போல கூட்டுறவு சங்கங்கள் இருக்கக்கூடாது என்று முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி கூறுவார் என்று தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அமைச்சர், தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் 180 ரூபாய்க்கு விற்கப்படும் துவரம் பருப்பை 25 ரூபாய்க்கு ரேஷன் கடைகள் மூலம் வழங்கி வருவதாக தெரிவித்தார். அரசுக்கு எவ்வளவு நிதிச்சுமை இருந்தாலும் நாட்டு மக்களுக்காக 25 ரூபாயில் வழங்கப்பட்டு வருவதாக அமைச்சர் ஏவாவேலு தெரிவித்தார். காக்கை கூடி தலைவரை போல கூட்டுறவு சங்கங்கள் இருக்கக்கூடாது. ஏன்னா இருக்கிற பங்கு போட்டு சாப்பிட்டு கூட்டுறவு. ஆனால் அவர் சொன்னார், மேகங்கள் எப்பொழுது அங்காங்க இருக்கிற மேகங்கள் எல்லாம் ஒன்றாக கூடி அந்த மேகங்கள் ஒன்றாக கூடுவது மழை பெய்கிறது. இந்த மழை மூலமாக நாடு வளர்ச்சி பெறுகிறது. விவசாயத்தினுடைய மக்கள் வளர்ச்சி பெறுகிறார்கள். எனவே மேகங்களில் போலக்கூடிய மழை போல கூட்டுறவு சங்கங்கள் அமைய வேண்டும் என்று கலைஞர் அவர்கள் இந்த கூட்டுறவுக்கு ஒரு பெரிய அறிவுரையை வழங்கினார் என்று சொன்னால் அது மிகையாக